ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பென்ஸ் படத்தோட அப்டேட்டு எல்லாருமே பயங்கரம் எதிர்பார்த்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. படத்தில் ராகவா லாரன்ஸ் அண்ட் நம்ம ஜெயம் ரவி சார் வந்து இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ராகவா லாரன்ஸ் அவர்களோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விரித்தனமாக போயிட்டு இருக்க தான் உண்மையான விஷயம். ஸோ பென்ஸ் படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படமாக உருவாக போகுது. எல்சியூ படமாக உருவாக போகுது. இந்த எல்சியூ படத்தில் நம்ம ஜெயம் ரவி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜெயம் ரவிக்கு எந்த அளவுக்கு ஒரு ரக்கடான ஃபேஸ், எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு வில்லன் ரோலுக்கு ஆப்டாக இருந்தார் அந்த பராசக்தி படத்தோட டீசரில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோம்னா, இந்த படத்தில் இன்னொரு ரக்கடான வெயிட்டான ரோல் எடுத்து பண்ணுறாரு. நவீன் பாலிக்கு அகைன்ஸ்டாக வராரு அப்படின்னும் போது அது வந்து தாறுமாறான ஒரு சம்பவமாக தான் இருக்கும். நவீன் பாலி கூட தான் மோத போகிறாரு. ஏன்னா ஏற்கனவே பென்ஸ் படத்தில் நவீன் பாலி இருக்காரு அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு இல்லை. ஸோ அந்த நியூஸை கேட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கு பயங்கரமான ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜெயம் ரவி ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஹைப் கிளம்புது படத்து மேலே. அப்படி தான் ஒரு விஷயம். நம்ம லோக்கி ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா ஆக்டர்ஸையும் உள்ளே கொண்டு வந்து படம் பண்ண போகிறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவரே வந்து எல்லா படத்தையும் பண்ண முடியாது எல்சி உள்ள அப்படின்றதுனால அவர் பார்த்தீங்கன்னா வேற டேரக்டர்ஸ் வச்சு பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 படம் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் 2, லியோ 2, அதே மாதிரி நம்ம கைதி 2 இந்த படங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் பென்ஸ் படம் வந்து ஜாயின் ஆகுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கைஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸில் வந்து நம்ம ஆர்கேஎஃப்ஐ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து நடிக்க போகிறாரு. ஸோ அது வந்து எல்சியூ படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து ஷேர் ஆகுது. ஸோ எல்சியூவில் நமக்கு விஜய் சார் இருக்காரு, நம்ம ராகவா லாரன்ஸ் இருக்காரு, ஜெயம் ரவி இருக்காரு, கமல் சார் இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு சம்பவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பென்ஸ் படத்தில் அடுத்த அப்டேட் என்ன வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கேஎஃப்ஐ ப்ராஜெக்ட்டில் நம்ம விஜய் சார் நடிக்க போகிறாரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.